2014 வந்து எல்லாரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான ஒரு வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும்னா மான் கராத்தே இந்த வருஷத்தோட பெரிய ஹிட் படத்தில் அதுவும் ஒன்று. ஸோ அந்த படம் வந்து இந்த வருஷம் தான் வந்தது. அதில் சிவகார்த்திகேயனோட அந்த படம் வந்து என்ன சொல்கிறது, காமெடியும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு, படமும் நல்ல பெரிய ஹிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்தி. ஸோ அது வந்து இந்த வருஷத்தோடவே பெரிய ஹிட் வந்து கத்தி தான், பிளாக் பஸ்டர் அது. ஸோ அதுவும் வந்து விஜய் சாரோட கூட நடித்தது, அவரோட ஒரு நட்பு கிடைச்சதே பெரிய விஷயம் இந்த படத்தில். ஸோ இந்த வருஷம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வருஷம் தான். சிகரம் தோடு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுலேயும் எனக்கு நல்ல பேர் வந்தது, நல்ல ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எழுதினாங்க என்னை பற்றி. ஸோ 3 படமுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆன என்னோடய 3 படமுமே ரொம்ப நல்ல படம். அண்டு எனக்கும் காமெடிக்கும் நிறைய ஸ்கோப் உள்ள படமாக தான் இருந்தது. அண்டு இப்போ அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தனுஷ் சாரோட அந்த விஐபி சேம் டீமோட அந்த படத்துலேயும் இப்போ தான் முந்தானேத்தான் கமிட் ஆகி கன்ஃபார்ம் ஆகி ட்வீட்லாம் பண்ணுது. ஸோ அதுவும் இந்த வருஷத்தோட கடைசி நேரத்தில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அது பெருசாக அந்த படம் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்தே எப்படா ஷூட் போவோன்ற மாதிரி ஒரு என்ன சொல்ல ஒரு இயக்கத்தோடு இருக்கேன். அண்ட் ஆம்பளை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் ஒருத்தர் வந்து சுந்தர் சி சார். ஏன்னா ஒரு காமெடியனுக்கு வந்து கண்டிப்பாக அவரோட படத்தில் நடிக்கிறது தான் வந்து அவங்களோட ஒரு ஒரு எய்மாகவே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு இந்த வருஷத்தில் நடந்திருக்கு. ஆம்பளை அண்டு விஷால், அவரும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவரோட இந்த படம் நடிச்சிருக்கேன். இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வருஷத்தில் வந்து எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களாக தான் நடந்திருக்கு.